ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேலைகளுக்கெல்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டிஃபன் பாக்ஸுக்கெலாம் என்ன கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரைஸ் ஒன்று பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே தனித்தனியாக எல்லாமே கட்டி கொடுத்துருப்போம். பொரியல் தனியாக, வறுவல் தனியாக, சாதம் தனியாலாம் கட்டி கொடுத்து அனுப்புவோம். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பொரியலும் தேவையில்லை, இல்லை வறுவலும் எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அந்த ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் நல்லா வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை ஒரு அடி அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தட்டைக்காயை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ கலந்துருவோம். காயை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணியில் வற்றி காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதை மறுபடியும் கலந்து விட்டுருவோம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அந்த காயில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றிடும். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷம் கிட்ட நான் வதக்கி விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் நல்லா வற்றியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்தை கிளறிடுவோம். இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கெலாம் போகிற டைமில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸாக பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு போல் ரைஸ். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். நான் 3 மிளகாய் சேர்த்துருந்தேன். நீங்கள் உங்களுக்கு 2 1 இல்லை இதை விட அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காராமணி காயில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரைஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம். அதில் இது ஒரு விதமான வெரைட்டி ரைஸ். இதே போல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடியும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.